நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து அணுக்கள் அதிகரித்தல். அணுக்கள் அதிகமாகிறது அப்படின்ட்டு நம்ம இதுக்கு எளிமையான முறையில் மருத்துவம் பார்க்கலாம். வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இப்போ இருக்க காலகட்டத்தில் இருவருக்குமே அணுக்கள் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குது, இரத்த குறைவு இருக்குது, இரத்தத்தில் சிவப்பு அணுக்களும் குறைவாக இருக்குது. அப்படின்றல அவங்களுக்கு அணுக்கள் குறைவாக இருக்குது, கருமுட்டைகளும் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சிலர் டெஸ்ட்டெலாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதிகம் பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா மாதவிடாய் கோளாறுகள், அதே போல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அணுக்கள் குறைவு இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க காற்றோட்டமான இடங்களுக்கு அதிகம் போகிறதில்ல. இயற்கையான சூழலுக்கு போய் வந்தாலே அவங்களுக்கு அணுக்கள் அதிகரிக்கும். இது இயற்கையிலே அவங்களுக்கு உண்டாகக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இவங்க இயற்கையாக அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. அதிக தூரம் வேலைக்கு போவாங்க, இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படின்னாங்க. ஆஃபீஸ் ஒர்க்குன்னாலும் அங்கே ஏசிக்குள்ளேயே உட்காந்துருக்குது, அதிக நேரம் உட்காந்தே வேலை செய்வாங்க. நடைப்பயிற்சி இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. அதிக தூரம் வாகனங்கள்லேயே போய் வராங்க, செய்கிறாங்க. உடல் சூடு அதிகரிக்கும். உடல் சூடு அதிகரிக்கல என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா உடலில் உள்ள உயிர் சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். அணுக்கள் அதிக வெப்பத்தன்மை அதிகமாகிட்டே இருக்க என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா உப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்ட்டு ஆண்கள் சொல்லுவாங்க. பெண்கள் வெள்ளைப்படுதல் இருக்குன்னுவாங்க. இந்த பிரச்சனைகளில் வெள்ளையாக நீர்த்துவத்தன்மை அதிகமாகுது அப்படின்னாலும் சரி, உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கும் தன்மை மிதமான வெப்பத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அணுக்கள் அதிகரிக்கும். அப்படி இல்லாமல் அதிகமாக வெப்ப சூடு உடலில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உடல் வறட்சி இருக்கும், ரத்தோட்டமும் குறைவாக இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், சரியாக தூங்காமல் செய்யாமல் இருப்பாங்க, பசியின்மை இருக்காது. இதனாலே அவங்களுக்கு உடல் சூடும் சரி கரு தன்மையும் சரி குறைய ஆரம்பிக்கும். அணுக்கள் அப்படின்னு நம்ம அவங்க அணுக்கள் டெஸ்ட்டு எடுக்கிறேன், நான் ப்ளட் டெஸ்ட்டு எடுத்து அணுக்கள் என்னோடய அணுக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன்றால அப்போ ஸ்பெர்மில் அணுக்கள் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கல. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் சரி ரத்தோட்ட தன்மையும் சரி சீராக இல்லாமல் சரியாக செயல்படாமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும். இதுக்கு நம்ம எளிமையான முறையில் மருந்துகள் எடுத்துக்கிட்டு உணவுகளும் மாற்றிக்கிட்டோன்னா அவங்களுக்கு கருத்தன்மையும் அதிகரிக்கும். அதே போல் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தாலே அவங்களுக்கு எல்லாத்துமே சரியாகும். உடலில் ஒரு வெப்பத்தன்மை அதிகமானாலும் சரி, மலைக்கட்டு இருந்தாலும் சரி, ஒரு அறிகுறி மாறி இருந்தாலும் அந்த செயல் தன்மைகளே மாற ஆரம்பிக்கும். அப்படி இருக்கையில் நாம் இந்த மருந்துகளை உள்ளுக்கு கொடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல் பன்னீர் ரோஜா. பன்னீர் ரோஜா துவர்ப்புத்தன்மை, இது உள் உறுப்புகளை சரி பண்ணும், ரத்தத்தை சீர் செய்யும். அதுக்கு பன்னீர் ரோஜா எடுத்துக்கிறோம். இதோட மதன காமப்பூ. இந்த பூ பார்க்கையில் தாமரை இதழ் மாதிரி தான் இருக்கும். அதே போல் இதோட நுனிப்பகுதி கொக்கி மாதிரி இருக்கும். இது 1 முழம் அளவு இருக்கும் கரெக்டாக. இந்த பூ பார்த்தோன்னா இது துண்டுகள் தான் காய போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதோட பேக் சைடு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இனிப்புத்தன்மை தான். அணுக்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அணுக்கள் அதிகரிக்கும். உடலில் வலுவூட்டக்கூடிய தன்மை இருக்கும். கருப்பை எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடியது. அதுக்காண்டி தான் நாம் இதை உள்ளுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறோம். பனைவெல்லம். பனைவெல்லம் நரம்புகளை வலுப்படுத்தும், அணுக்கள் அதிகரிக்க செய்யும், கரு முட்டைகள் பெண்களுக்கு அதிகமாக உற்பத்தியாக செய்யும், உமிழ்நீர்லாம் நல்லா சுரக்க செய்யும், ரத்தத்தை சீராக செயல்பட செய்யும். அதுக்காண்டி பனைவெல்லம் கூட்டு மருந்தோடு எடுத்துக்கிறோம். நாட்டு மாட்டு நெய். நாட்டு மாட்டு நெய் கூட்டு பொருளோட சேர்க்கையில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் வெப்பத்தை மிதமாக பயன்படுத்தக்கூடியது. மிதமாக வச்சுக்கிறோம். அதோட அணுக்களை அதிகரிக்க செய்யும், உள் உறுப்புகள் சீராக செயல்படுறதுக்கு இது நல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால் நாட்டு மாட்டு நெய் சேர்த்துக்கிறோம். அத்திக்காய். அத்திக்காய் இனிப்புவாகவும் இருக்கும், துவர்ப்பாகவும் இருக்கும். இதோட தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா அணுக்கள் அதிகரிக்கும். இதோட விதைகள் சிறு சிறு விதைகளாக தான் இருக்கும். இந்த பழத்தில் எவ்வளோ விதைகள் இருக்கோ, இப்போ விதையுள்ள பழங்கள் எது எடுத்தாலும் சரி நமக்கு
அணுக்கள் அதிகரிக்கும், கரு முட்டைகளும் வந்து அதிகரிக்க செய்யும், ரத்தத்தை வந்து சீராக வந்து செயல்பட செய்யும். அதே போல் வந்து உடம்புக்கு வலுவூட்டக்கூடியது அப்படின்றனால நாம் கூட்டு மருந்தோடு எடுத்துக்கிறோம். எப்பயுமே வந்து உணவுக்கு அப்படின்னு பார்க்கல, விதையில்லா காய்கறி பழங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோன்னா நமக்கு வந்து அதில் சத்து இருக்காது. நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவத்தன்மையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நல்ல பலன்கள் இல்லாமல் இருக்கும். விதை உள்ளது நாம் எடுக்க எடுக்க நம்ம வந்து மனிதர்களுக்கு ஜென்ரேஷன் எல்லாமே வந்து எளிமையாக உருவாகக்கூடிய தன்மை வந்து இயற்கையாகவே இருக்குது. இதனால் வந்து பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவமும் ஆகும். இந்த மருந்தை வந்து நாம் எளிமையாகவே பயன்படுத்தலாம். இது செய்முறை வந்து அம்மா வந்து செஞ்சு காமிப்பாங்க. அணுக்கள் உற்பத்தி. அணுக்கள் உற்பத்திக்கு குறைவாக இருக்குது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவுகளே காரணம். மருந்துகள் இல்லாத உணவுகள் சாப்பிட்டா தான் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கிற முடியும். அணுக்கள் வந்து நம்ம இயற்கையிலேயும் நம்ம உடம்புல உண்டாகும். அணுக்கள் குறைவாக இருக்குது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா 5 குழந்தை 8 குழந்தை 10 குழந்தை அப்படின்னு சொல்லி பெற்றாங்க. அதே மக்கள் தான் இருக்கிறோம். உணவுகளை வந்து நம்ம நாகரிகம் அப்படின்ற பேரில் உணவில் அதிக உரங்கள் போட்ட உணவுகளை சாப்பிட்றோம். மருந்தடிக்கிறாங்க, களைக்கொல்லி அந்த மாதிரிலாம் நிலத்தில் அடித்து அவங்க விளைவிக்கப்பட்ட அந்த உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றப்போ அது அதில் விளைவிக்கப்பட்ட சிறுதானியமாக இருக்கட்டும் அல்லது வந்து அரிசி ரகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப எவ்வளோ தான் நம்ம சுத்தப்படுத்தி நம்ம சாப்பிட்டோம்னாலும் அந்த உரங்கள்லாம் போய் நம்ம ரத்தத்தில் கலக்கிறப்போ உணவில் நாமளே விஷம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு காரணம். உணவுகள் ஒரு காரணம் அணுக்கள் உற்பத்தி உண்டாகாமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா பெண்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா கருப்பை சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, ரத்தோட்டங்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். கருப்பை சுத்தம் இல்லைனாக்கா கருப்பையில் பிரச்சனைகள், அதாவது நீர் கட்டி ரத்த கட்டி தைராய்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அணுக்கள் உண்டாகாது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அணுக்கள் உண்டாகாது. கருத்தரிக்கிற தன்மையே இருக்காது. ஆண்கள் போதைப் பொருள்கள் குடிப்பழக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அணுக்கள் உண்டாகாது. நேரத்துக்கு அவங்க உணவுகள் சாப்பிடணும். இயற்கை முறையில் அதாவது ஆர்கானிக்காக கிடைக்கிற சிறுதானியங்கள், முளைப்பு கட்டிய காய்கறிகள், பயறு வகைகள் இதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட முடியாட்டியும் அவிச்சு சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இயற்கையிலே வந்து அணுக்கள் உற்பத்தி கூடும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். அத்திக்காய். அத்திக்காய் 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தி மரம் ஒரு அத்தி மரம் இருந்துச்சுனாக்கா அது எந்த காலத்தில் வச்சாலும் அது வந்து ஒரு குறைஞ்சது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை ஜென்மம் வரைக்கும் அது இருக்குதுன்னு யாருமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த அத்திக்காய் இருக்கும். இதில் பாலும் இதில் உள்ள விதைகளும் வந்து கரு வளர்கிறதுக்கு அணுக்கள் உற்பத்தி கூடுறதுக்கு பெரிதுமேவும் உதவியாக இருக்கும். இது காஞ்சது உங்களுக்கு பொடியாக வச்சுக்கரலாம். பச்சையாக கிடைக்கிற காலங்களில் இதை கூட்டு மருந்தாக எடுத்துக்கிறணும். அத்திக்காய் ஒரு 4 காய் வந்து நல்லா எடுத்துக்கரலாம். இதை மெல்லிசா நறுக்கி போட்டு கூட்டு மருந்தோட நல்லா இடிச்சுக்கிறணும். மதன காமப்பூ அணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுல ரொம்பவும் நல்ல சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து இந்த மருந்து கூட்டு மருந்தோடு மருந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ அதுக்கப்புறம் போய் அவங்க கவுண்டிங் செக் பண்ணாங்கனாக்கா அந்த அணுக்கள் கூடி இருக்கிறத அவங்க கண்கூடாக பார்க்கலாம். கூட்டு மருந்தோட இந்த மதன காமப்பூ ரத்தத்தை சுத்தம் செய்யும். வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் அணுக்கள் உருவாகிறதுக்கு பெரிதுமேவும் இது உதவியாக இருக்கும். மதன காமப்பூ நம்ம பொடியாகவும் அரைச்சி வச்சுக்கிறலாம். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம கூட எடுத்துக்கிறலாம் மதன காமப்பூ. இப்போ இது கூட சேர்ந்து கூட்டு மருந்தாக இடிச்சுக்கிறலாம். முதல்ல மதன காமப்பூவும் அத்திக்காயவும் அரைச்சிக்கிறணும். நல்லா ஒன்று பாதியாக நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கூட கொஞ்சமாக பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அணுக்களை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பனை வெல்லத்துக்கு இருக்குது. கூட சேர்த்துக்கிறலாம்.
கூட ஒரு பன்னீர் ரோஜாவினுடைய இதழ் வந்து கூட சேர்த்துக்கிறணும். அவங்க உடம்புல புண்ணு அந்த மாதிரி எரிச்சல், கருப்பையில் வந்து இந்த ரத்தம் போய்கிட்டு இருக்கும் சில பேருக்கு வெள்ளைப்பாடு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கருப்பையை வந்து ஒரேவும் குளிர்ச்சி தன்மையாக வச்சுக்கிறதுக்கு பெண்களுக்குனாலும் ஆண்களுக்குனாலும் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த பன்னீர் ரோஜாவுக்கு இருக்குது. அத்திக்காய், மதனகாமப்பூ, பன்னீர் ரோஜா, பனை வெல்லம் இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துருக்குறோம். இந்த கூட்டு மருந்தோட நாட்டு மாட்டு நெய் வந்து சேர்த்துக்கறணும். அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கரலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறணும். இந்த மருந்தை காலையில் தினமும் ஒரு மண்டலம் 48 நாள் ஆணும் பெண்ணும் குழந்தை இல்லாதவங்க, அணுக்கள் உற்பத்தி ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மருந்தை தயார் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அணுக்கள் உற்பத்தி இயற்கையிலே கிடைக்கும். அணுக்கள் கூடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.